ஹாய், கோயிலுக்கு போகலாம் வாங்க விலாகில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் மதுரையுடைய அடையாளம். மதுரையுடைய அடையாளமாக மதுரை மீனாட்சி அம்மனும் இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலும் தான். இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலை பற்றி தெரியாதவங்க அந்த ஏரியாவில் இருக்கவே மாட்டாங்க. சுத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே காவல் தெய்வம் அவர் தான், காக்கும் தெய்வம். அதாவது இந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னரே பாண்டி முனீஸ்வரராக வந்ததாக சொல்லப்படுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படின்ற தம்பதியர் அந்த வழியாக போனதாகவும், மாட்டுத்தாவணி வழியாக அப்போ அங்கே நைட்டு ஸ்டே பண்ணதாகவும், அப்போ அந்த வள்ளியம்மாளோட கனவில் பாண்டிய மன்னரே நான் தான், பாண்டிய நெடுஞ்செழியனே நான் தான் கனவில் வந்திருக்கேன், நீங்கள் மண்ணுக்கடியில் தோண்டி பாருங்கள், என்னுடைய சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட கண் விழித்து கணவர்கிட்ட அவங்க சொல்லி மண்ணுக்கடியில் தோண்டி பார்த்தப்போ ஒரு சிலை இருந்ததாகவும் அதை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இங்கே பாருங்கள் கோவிலை, எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக ப்ளேஸ். இங்கே அவ்வளோ பேரும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பாண்டி முனீஸ்வரரை கொண்டாடுவாங்க அந்த ஏரியாவில் உள்ள மக்கள். நம்ம மக்கள் அங்கே அவ்வளோ விசேஷங்கள் நடக்கும். காது குத்தோ, திருவிழாவோ எல்லாமே நடக்கும். ஒரு வண்டி வாங்கினா கூட அங்கே போய் நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோ ஃபேமஸான கோயில். இந்த கோயில் ராமேஸ்வரம்லேருந்து மதுரை போகிற ரூட்டில், மதுரை உள்ள என்ட்ரு ஆகும்போது மாட்டுத்தாவணிக்கு முன்னாடியே வரும். எல்லோரும் ஒரு தடவை போய் பாருங்கள். தேங்க்யூ.